சென்னையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை 4 நாய்கள் கடிப்பதற்காக துரத்திய அந்த சிசிடிவி காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் பரவலாகி கொண்டிருக்கிறது. பெரம்பூர் கௌதமபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்து வரக்கூடிய அமித் என்பவரின் 2ஆம் வகுப்பு படிக்கும் மகள் நேற்று முன்தினம் மசூதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி வந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் 4 நாய்கள் அந்த சிறுமியை கடிப்பதற்காக துரத்தி இருக்கிறது. நாய் தனது மகளை துரத்துவதை கண்ட அந்த சிறுமியின் தாய் ஓடி வந்து நாய்களை துரத்தி இருக்கிறார். மேலும் அருகில் இருந்த ஒரு நபரும் நாய்களை துரத்தி இருக்கிறார். பின்னர் சிறுமியை வந்து அந்த சிறுமியின் தாய் மீட்டு அழைத்து சென்று நாய் கடித்தது அந்த சிறிய பல் தடம் நாய் கடித்து பதிந்திருந்தது. அதை வந்து அந்த சிறுமியின் தாயார் வந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்கிறார். இதனை அடுத்து சிறுமியை பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு நாய் கடிக்கான தடுப்பூசி போட்டு பெற்றோர் வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமியை 4 நாய்கள் தெருவில் சேர்ந்து கடிக்க துரத்தும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை. இருப்பினுமே இந்த நாய்க்கடி சம்பவங்களானது சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழக அளவில் ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் பகுதியில் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியை வந்து நாய் கடித்து அந்த சிறுமியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அந்த சிறுமி தற்போது சிகிச்சை முடிந்து கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் வீடு திரும்பியிருக்கிறார். இதே போல சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் கூட ஒரு சிறுவரை நாய் கடித்திருக்கிறது. இதே போல நாவலூர் பகுதியில் 10 மாத குழந்தையை பொமேரியன் வகை நாய் ஒன்று கடித்திருக்கிறது. இதே போல சென்னையில் வந்து 2 தினங்களுக்கு முன்பாக புளியந்தோப்பு பகுதியில் 5 வயது சிறுவனை நாய் கடித்திருக்கிறது. சென்னையில் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருவது மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வளர்ப்பு நாய்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் வந்து குழந்தைகளை நாய் இருக்கும் பகுதிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் விளையாடும் போது கூட குழந்தைகளை பாதுகாப்பாக விளையாட வந்து அனுப்ப வேண்டும் என்று மாநகராட்சி சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி சார்பிலுமே வளர்ப்பு நாய்களுக்கு செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெற வேண்டும் என்று அந்த கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பலரும் அதற்காக விண்ணப்பித்திருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினுமே நாய்களுக்கான தடுப்பூசிகளையும் நாயின் உரிமையாளர்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து மாநகராட்சியானது அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து வந்து நாய்கள் வந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய அந்த சம்பவங்களானது தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில் பெற்றோர்களும் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மாநகராட்சி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நாய்களை கண்டறிந்து அந்த நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகளும் அதே போல உரிமம் பெறாதவர்களின் கணக்கெடுப்பு தடுப்பூசி செலுத்தாத நாய்களை கண்டறிந்து அந்த நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது போன்ற முக்கிய பல பணிகளில் மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. பிரவீன்.